உங்களுக்கு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சா? கவலைப்படாதீங்க, சுளுக்கு பிடிச்சிக்கிட்டா ஈஸியாக சரி பண்ணுற ஹோம் ரெமெடிஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ணி உங்கள் சுளுக்குலேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கோங்க. அதாவதுங்க, நார்மலாக ஒருத்தங்களுக்கு சுளுக்கு ஏற்படுது அப்படின்னா அது வெறும் மசிலை மட்டும்தான் பாதிக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது அதையும் தாண்டி உள்ள இருக்க எலும்புகளையும் பாதிக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்துருக்கும். ஸோ அது மூலமாக சுளுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது உங்கள் மசிலை மட்டும் பாதிக்காது, அது கூட இருக்கிற எலும்புகளையும் சேர்ந்து தான் பாதிக்கும். ஸோ நார்மலாக சுளுக்கு எதனால ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கை கால்களை அசைக்கும் போது, டக்குன்னு போது நிறைய காயங்கள் ஏற்படும் போது சுளுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாம கால்சியமும் பொட்டாசியமும் நமக்கு கம்மியா இருந்தா நம்ம டிஷ்யூஸ்லாம் ரொம்பவே சோர்வாகி அது மூலமா நமக்கு சுளுக்கு ஏற்படும். அண்ட் ரொம்ப முக்கியமா எந்த வேலையும் செய்யாம சோம்பேறித்தனமா உட்கார்ந்திருந்தாலும் கண்டிப்பா சுளுக்கு வருங்க. சுளுக்கை சரி பண்றதுக்கு நிறைய மருந்துகள் நீங்க மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா நான் உங்களுக்கு சிம்பிளான 3 ஹோம் ரெமெடிஸை சொல்றேங்க, அதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கற்றாழை ஜெல்லுங்க. கற்றாழையை உள்ள அறுத்தீங்கன்னா உள்ள இருக்க ஜெல்லை எடுத்து நீங்க சுளுக்கு பிடிச்ச இடத்துல தடவி மசாஜ் மாதிரி பண்ணீங்கன்னா உங்களோட சுளுக்கு சீக்கிரமா சரியா போகுங்க. அதுவும் குறிப்பா ஆயுர்வேதத்தில் இந்த கற்றாழை ஜெல்லுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் இருக்குங்க. ஸோ இந்த சுளுக்கு பிடிச்சா கற்றாழை ஜெல்லையா ஃபர்ஸ்ட் பயன்படுத்துங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராம்பு எண்ணெய். பல்வலிக்கு மட்டும்தான் கிராம்பு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் கிடையாதுங்க. உங்களுக்கு சுளுக்கு பிடிச்சா கூட கிராம்பு எண்ணெயை பயன்படுத்தி அந்த இடத்துல மசாஜ் பண்ணுங்க. அதுவும் ஒரு நாளைக்கே நீங்கள் சுளுக்கு பிடிச்ச இடத்துல ஒரு 2-3 தடவை தொடர்ந்து மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா கூடிய விரைவில் உங்கள் சுளுக்கு சரியாயிடுங்க. ஸோ கிராம்பு எண்ணெய் ஒரு நல்ல சொல்யூஷனுங்க உங்கள் சுளுக்குக்கு. தேர்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆலிவ் ஆயிலுங்க. வெறும் சர்ம அழகுக்கும் இதயத்துக்கு மட்டும் ஆலிவ் ஆயில் நல்லது கிடையாதுங்க. சுளுக்குக்கும் ஆலிவ் ஆயில் நல்ல பயன்களை தரக்கூடியது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகங்க. ஸோ அது மூலமாக உங்கள் உடம்புல ஏற்படுற வீக்கம், சுளுக்கு இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். ஸோ ஆலிவ் ஆயிலை நல்லா சூடு பண்ணி அதோட மிதமான சூட்டில் சுளுக்கு பிடிச்ச இடத்துல நல்லா மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சுளுக்கு கண்டிப்பாக சரியாகும். ஸோ நீங்களும் உங்களுக்கு சுளுக்கு பிடிச்சிருச்சுன்னா இதை பயன்படுத்தி சொல்யூஷனை தேடிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் அழுத்திட்டு போயிடுங்க. தேங்க்யூ.